வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ் கொத்தமல்லி தொக்கு. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு 2 கட்டு எடுத்துட்டுருக்கேன். அலம்பிட்டு வடியை போட்டு வச்சுருக்கேன். வெந்தய பொடி அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்துட்டுருக்கேன், கடுகு அரை டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் ஜார் எடுத்துக்கலாம். நம்ம அலசி வச்சுருக்க கொத்தமல்லியை அதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி விட வேணாம். இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெயை நல்லா காஞ்சிட்டு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இது கூடவே மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்துடலாம். வெந்தய பொடியும் நான் சேர்த்துடுறேன். சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி விழுதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா கொதிக்க வைக்க கொஞ்சம் கெட்டியாயிடும். தொக்கு நல்லாவே கொதிச்சுட்டுருக்கு. 3 நிமிஷமாக நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓரளவுக்கு கட்டியாக வருது பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுருக்கலாம். தொக்கு நல்லாவே கெட்டியாகிடுது. நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா ரொம்ப கருகின வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை வேற ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான கொத்தமல்லி தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுது. இது பார்த்துட்டிங்கன்னா இட்லி தோசை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். சூடான சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக நம்ம பார்த்துட்டிங்கன்னா கொத்தமல்லிலாம் பசங்க சாப்பிட மாட்டா. அது ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிடுவா. இது மாதிரி நம்ம தொக்கு செய்து கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நம்ம சத்தான உணவு கொடுத்தா மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.